வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து சிம்பிள் ஆப்ஷன் ட்ரேடிங் வித்தவுட் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ வந்து நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட இது என்ன அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் அரை மணி நேரம் மார்க்கெட் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அரை மணி நேரம் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோவை பெஃபனாச்சி வச்சு நம்ம ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிவிட்டு அதை 1 மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்கால்பிங் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கிறோம் நம்மளுடைய சேனலில். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அந்த வீடியோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி பார்த்து இந்த வீடியோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இந்த வீடியோ வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு சின்ன டவுட்டு தான் அது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து ஒரு சின்ன டவுட் வந்தது ஒரு நம்ம நண்பர் ஒருத்தருக்கு. அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, கால் புட்டு ரெண்டுமே வந்து வைவாப் லைனுக்கு கீழே இருக்குது. அப்படி இருந்தால் நம்ம ட்ரேட் பண்ணலாமா, இல்லைன்னா 50% ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டிலுடைய 50% லைனுக்கு மேலே இருந்துட்டாலே போதுமா, ட்ரேட் பண்ணலாமா, இல்லை வைவாப்புக்கு மேலே இருக்கணுமான்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. சம் டைமில் என்ன ஆகும்னா வைவாப்புக்கு மேலே தான் மார்க்கெட் இருக்கும். ஆனால் இந்த ஹை இருக்கு இல்லையா, ½ அன் ஹவர் கேண்டிலுடைய ஹை, இந்த ஹையை வந்து மார்க்கெட் டச் பண்ணிட்டுனா மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ் பண்ணுறதுக்காக கீழே வரலாம். சில நேரம் என்ன ஆகுனா இந்த 50% லைன் இருக்கு இல்லையா, அந்த 50% லைனுக்கு மேலே மார்க்கெட் ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்கும். ஆனால் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இருக்கக்கூடிய இந்த ரீச் ஆகிட்டு மார்க்கெட் வந்து அடுத்து வந்து கீழே வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரங்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு இன்னொரு இண்டிகேட்டர் நான் தர்றேன். அதை நீங்கள் என்னென்ன இந்த இண்டிகேட்டர் டெலீட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து. ஓகே, நம்மளுடைய இண்டிகேட்டர் டேப்குள்ளே போங்க. அதில் போயிட்டு நீங்கள் வந்து 3 டைப் பண்ணுங்கள். ஓகே, 3 டைப் பண்ணிங்கனாலே அந்த இண்டிகேட்டர்ஸ் கீழே லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வந்துட்டு பாருங்கள், 3 மூவிங் ஆவரேஜ்னு இருக்கு இல்லையா, இந்த இண்டிகேட்டர் தான். ஸோ இந்த இண்டிகேட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் போயிட்டு நம்ம செட்டிங்ஸில் போய் சில இது நமக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். எல்லாமே 20 மாற்றிக்கோங்க. ஓகே, இதில் சோர்ஸில் வந்து 3மே க்ளோசிங்கில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒன்று வந்து ஹை, ஓகே, இன்னொன்று வந்து க்ளோசிங். இந்த மூணு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டைல் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் போல்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ என்னென்னா ஸ்ட்ராட்டஜி எப்படி நீங்கள் இதை பார்த்து இந்த இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரே நிமிஷம், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணக்கப்புறம் 50% லைன், இந்த க்ரீன் கலர் லைனு, இந்த லைனுக்கு கீழே மார்க்கெட் இருக்குது. எப்போ வந்து இந்த 50% லைனை மார்க்கெட் கிராஸ் பண்ணி இந்த இந்த 3, அதாவது ஓப்பன், ஹை, க்ளோசிங், இந்த 3உடைய இண்டிகேட்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, மூவிங் ஆவரேஜ், அந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் கொடுக்கும். உடனே நம்ம அந்த கேண்டில் க்ளோசிங் கொடுக்கும் போதே நம்ம என்ட்ரி ஆகிட்டு அடுத்து இருக்கக்கூடிய 1 மினிட் டைம் ஃப்ரேமில் எவ்வளோ நம்மளால் வந்து ஒரு நிஃப்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிஃப்டினா நம்ம வந்து ஒரு 5 to 10 பாயிண்ட், பேங்க் நிஃப்டி அப்படின்னா ஒரு 10லேருந்து 20 பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து எடுத்துகிட்டு கன்ஃபார்மாக வெளியே ரிலீஃப் ஆகலாம். ஓகேவா, மார்க்கெட் வந்து எக்ஸிட் ஆயிடணும் அந்த டைமில். இந்த 3 லைனுக்கு மேலே, எம்ஐக்கு மேலே, லைனுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு 1 மினிட் கேண்டில் க்ளோசிங் கொடுத்தோடனே நம்ம வந்து என்ட்ரி ஆகிட்டு அடுத்த செகண்ட் நம்ம எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கணும். சின்ன ப்ராஃபிட், எவ்வளோ நம்மளால் வந்து நம்ம அதில் ப்ராஃபிட் எடுக்க முடியுமோ அவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நம்ம எக்ஸிட் ஆகிருங்க. அது சேஃபாக இருக்கும் அந்த ட்ரேடு. சம்டைமில் மார்க்கெட் நல்லாவே மேலே போகலாம், ஃபுல்லாகவே நல்ல ஒரு மேலே போகலாம். ஆனால் அது நமக்கு அந்த மாதிரிலாம் நம்ம எப்போவுமே வந்து மார்க்கெட் மேலே போகும்னு எதிர்பார்க்குறத விட இந்த மாதிரி ஒரு க்ளோசிங் கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபார்மாக வந்து என்ட்ரி ஆகிட்டு அடுத்த செகண்ட் நம்ம வந்து அடுத்த நிமிஷமே நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம். ஒரு ப்ராஃபிட் போனதுக்கப்புறம் எவ்வளோ நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு எக்ஸிட் ஆகிடலாம். இது வந்து ஒரு ஸ்கால்பிங் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஆனால் வந்து மார்க்கெட் வந்து ½ அன் ஹவர் கேண்டிலுடைய 50%க்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகேவா,
1 மினிட் டைம் ஃப்ரேம் மாற்றிட்டு 50%க்கு மேலே மார்க்கெட் உள்ள ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு. அதே சேம் டைமில் இந்த 3 இண்டிகேட்டர்ஸ் நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, மூவிங் ஆவரேஜ், அந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயும் ஒரு க்ளோசிங் கட் பண்ணியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ட்ரி ஆகிட்டு அடுத்த செகண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் போகும்போது நம்ம எக்ஸிட் ஆகலாம். இது சேஃபாக இருக்கும். ஓகேவா? இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாள் வந்து பேப்பர் ட்ரேட் எடுத்து பார்த்துக்கோங்க. லைவாக பார்த்துட்டு மார்க்கெட் ஹவர்ஸில் லைவாக பாருங்கள். முடிஞ்சு போன சார்ட் வச்சு நம்ம பார்க்குறத விட மார்க்கெட்டில் லைவாக அந்த மாதிரி வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.